Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். மக்களுடைய கோரிக்கையில பேசுவதற்கு மாமன்ற உறுப்பினர்களுக்கு ஆளுங்கட்சியே எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, மாமன்றத்தில் இடம்பெற்றிருக்கின்ற அனைத்து கட்சி மாமன்ற உறுப்பினரும் மதுரை மக்களுடைய கோரிக்கையில, மதுரை மக்களுடைய குறைகளை, மதுரை மக்களுக்கான தேவைகளை எடுத்து சொல்வதற்கான வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் மறுக்கிறது. மாநகராட்சி நிர்வாகம் முற்றிலும் தமிழக அரசினுடைய கீழ்தான் செயல்படுகிறது. குறிப்பாக நகர்ப்புறத்துறை அமைச்சர் தலைமையில் தான் இந்த மாநகராட்சியெல்லாம் இயங்குறது. எனவே இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் இருக்கு. ஏற்கனவே 200 கோடி சுவாகா ஆயிருக்கு மக்களுடைய வரி பணம். இந்த சுவாகா ஆனதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி மாண்புமிகு நீதியரசரில் நம்முடைய மாமன்ற குழு சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்டு வழக்கு விசாரணைக்கு நீதியரசர் அவர்கள் ஒரு தென்மண்டல ஐஜி தலைமையில் ஒரு குழு அமைத்தாங்க. இந்த குழு அமைத்த நடவடிக்கை விசாரித்து உடனடியாக தகவல் சொல்லணும், முறையாக நடக்கணும்னு சொன்னாங்க. ரெண்டாவது, மேயர் கைது செய்யப்படாமல் மேயருடைய கணவர் ஒப்புக்காக அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாரே ஒழிய கைது செய்யப்படலை. அப்புறம் வழக்கு தொடுத்ததன் அடிப்படையில் மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டார். ஆனால் மேயர் பதவியில் நீடித்தார். வேடிக்கை வினோதம். மதுரை மாநகராட்சியில் திமுக ஆட்சியில் திமுகவுடைய மேயர் வினோதமாக கணவர் கைது செய்யப்படுகிறார். ஊழலுக்காக தண்டிக்கப்படுகிறார். ஜாமீனில் வர முடியாத அளவுக்கு இருக்காரு. அப்புறமேல் தான் ஜாமீன் கொடுக்குறாங்க, 2 மாதம் கழிச்சு தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மேயருடைய கணவர் கவுன்சிலராகவோ எதுவுமே இல்லை. ஆனால் மேயரை வைத்து தான் அது நடக்குது. ஆனால் மேயரக எந்தவித பதவி நீக்கம் இல்லை. இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழுத்தம் கொடுத்ததன் அடிப்படையில் பொதுச் செயலாளர், எங்களுடைய பொதுச் செயலாளர் வேண்டுகோளுக்கிணங்க மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் மாமன்ற குழு சார்பாக எடுத்து சொன்னதன் அடிப்படையில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அறிவித்ததன் அடிப்படையில் முதல் நாளே 5 மண்டல தலைவர் உங்களுக்கு தெரியும் ராஜினாமா செய்ய சொல்லி தலைமை சொல்லுறது. அது பதிலாக போடலை அப்படின்னு தெரியல எங்களுக்கு. ரெண்டாவது, நீதியரசர் நியமித்த குழு என்ன பணியாற்றுறதுன்னு தெரியல. 1 வாரம் அவங்க பணியாற்றினாங்க. அப்போ நம்ம மதுரை மாநகராட்சி ஆணையாளர் புதிதாக நியமிக்கப்பட்டிருந்தார். மிக சிறப்பாகவே பணியாற்றினார். தொடக்கம் நல்லா தான் இருந்துச்சு, தொடக்கம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஆனால் போக தான் தெரிஞ்ச அவங்களும் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய அடிமையில் ஒரு அடிமையாக மதுரை மாநகராட்சி ஆணையாளர் ஆகிவிட்டார் என்று கருதப்படுகிறது. ஏன்னா நிர்வாகம் ஒன்றுமே நடக்கலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த குழு அமைக்கப்பட்ட நீதியரசர் நியமிக்கப்பட்ட குழுவானது மதுரையில் இருக்கிற ஏறத்தாழ அத்தனை குடித்தனத்தையும் குடியிருப்பவர்களையும் ஆராய்ந்து ஏற்கனவே வரி விதிக்கப்பட்டதை அது முறையாக வரி விதிக்கப்பட்டிருக்கா, அந்த கட்டடங்களுக்கெல்லாம் உரிய வரி விதிச்சிருக்காங்களா, வணிக கட்டடங்களுக்கு வணிக வரி விதிச்சிருக்காங்களா, கல்யாண மண்டபங்களுக்கு அந்த மண்டபத்துக்கான வரிகள் விதிக்கப்பட்டிருக்கிறதா, கமர்ஷியலில் கொண்டாந்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு நியமிக்கப்பட்ட குழுவானது 1 வாரம் சரியாக இயங்கியது. 25 கோடி ரூபாய் கண்டுபிடித்தாங்க. முறைகேடு நடந்துங்க, வரி விதிப்பில் முறைகேடு நடந்ததாக. அதில் ஈடுபட்ட அதிகாரிகள் ஏறத்தாழ 19 பேர் கைது செய்யப்பட்டாங்க. 19 பேர் கைது செய்யப்பட்டு அவங்களும் விடுதலை செய்யப்பட்டு விட்டுட்டாங்க. அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியல. இதுவரைக்கும் என்ன நடக்குது, நீதியரசருக்கு என்ன சொல்லலை, கேட்டால் வாய்தா கேட்டுக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. நாங்கள் மேல்முறையீடு பண்ணிக்கிட்டே இருக்கோம். மதுரையில் இப்போ முதலமைச்சர் அவர்கள் கடந்த வாரம் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார். அதில் 100 வார்டுகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம். இந்த கூட்டு குடிநீர் திட்டம், முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டமானது எங்கள் ஆட்சியில்
நாங்கள் சொல்லி மதுரை மாவட்ட அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அழுத்தம் கொடுத்த நடிப்பில் 100 வார்டுகளுக்கும் 30 ஆண்டு காலத்திற்கு குடிநீர் பிரச்சனையே இல்லை என்ற வரலாற்றை உருவாக்குகின்ற வகையில் 24 மணி நேரமும் இந்த குடிநீர் கொடுக்கணும். எல்லா வீட்டுக்கும் கேளுங்க. எப்போவுமே நான் சொன்ன மாதிரி அண்டா குண்டா தேவையில்லை, தேவையான போது பிடித்துக்கலாம். அது மாதிரி தான் அந்த திட்டம் உருவாக்கப்பட்டது, செம்மையாக வடிவமைக்கப்பட்டது. 82 மேல்நிலை தொட்டி மூலமாக முல்லை பெரியாறிலிருந்து வர்ற தண்ணீர், அந்த தண்ணியே உண்மையிலே நல்ல தண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படி தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் சாக்கடை கலந்து வருது. அவர் தொடங்கி வச்சது 2,57,000 குடித்தனத்துக்கு இது மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் மாநகராட்சியால் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அது மாதிரி இல்லை, எங்கேயுமே அது மாதிரி மாநகராட்சி பெரும்பாலான வார்டுகளுக்கு முறையாக தண்ணீர் கொடுக்கப்படவில்லை, முறையாக இன்னும் குழாயே பதிக்கலை. எங்கள் வீடுகளுக்கு இப்போ தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் பிடிக்க வேணாம் திறக்க வேணாம் அப்படின்னு இருக்காங்க. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.